அதுக்கடுத்து பூண்டு தேனூரல். முக்கியமாக பூண்டு தேனூரலாக பயன்படுத்தும் போது அதே ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்க முடியும், ஹைப்பர் டென்ஷன் வராமல் தடுக்க முடியும், ஒபிசிட்டி வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக பூண்டு தேனூரல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய அந்த பாக்டீரியல் டான்சிலைட்டிஸை குறைக்கிறதுல, அந்த டான்சில் வீக்கத்தை சொல்லிங்க குறைக்கிறதுல டான்சிலை சுற்றி அப்ளை பண்ணலாம். த்ரோட் பெயின் இருக்கும்போது தொண்டையை சுற்றி அப்ளை பண்ணும்போது நல்ல அந்த வீக்கம் வலியெல்லாம் குறைஞ்சி டான்சிலைட்டிஸ் சரியாக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பூண்டு தேனூரல் டான்சிலைட்டிஸில் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து கடுக்காய் தேனூரல். இந்த கடுக்காய் தேனூரல் பார்த்தீங்கன்னா கிரானிக் ஆல்கஹால், அதாவது நிறைய ஆல்கஹாலிக் அடிக்ஷனாக உள்ளவங்க, தென் லிவர் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, ஹெப்படைட்டிஸ் வந்தவங்க, தென் பேன்கிரியாஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, தென் நுரையீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கடுக்காய் தேனூரலை எடுத்துக்கலாம். கடுக்காய் தேனூரல் மாலை நேரத்தில் தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்களோட அந்த லிவர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுல, லங் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுல, பேன்கிரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல இந்த கடுக்காய் தேனூரல் உதவியாக இருக்கும்.